Harry Potter and the Chamber of Secrets, Chapter 4 at Flourish and Blots. ரானோட வீட்டில் இருந்த லைஃப் ஸ்டைலும் ப்ரைவேட் ட்ரைவ் ஸ்ட்ரீட்டில் இருந்த டர்ஸ்லீஸோட வீட்டில் இருந்த லைஃப் ஸ்டைலும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஒழுங்காக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப ஆர்டர்டாக இருக்கிறது தான் டர்ஸ்லீஸ் வந்து விரும்பினாங்க. ஆனால் வீஸ்லியோட ஃபேமிலியில் வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் அன்எக்ஸ்பெக்டடாகவும் தான் இருந்தது. ஒரு டைம் கிச்சனில் வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், மிரர் இருக்கும். அதில் வந்து ஹாரி போய் அவனோட முகத்தை பார்ப்பான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஏ லூஸு, உன்னோட சட்டையை ஒழுங்காக இன் பண்ணு அப்படின்னு கத்தும். அவனுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. வீடு வந்து கொஞ்சம் லைட்டாக அமைதியாக இருந்தாலுமே அந்த அட்டிக்கில் இருந்த அந்த கோல்டு இருக்குல்ல, அது பைப்பை தட்டுன்னு தட்டுறது, எனத்தையாவது பைப்பை தூக்கி போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரி செஞ்சு சத்தமாகவே வச்சுட்டே இருக்கும். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ரூம்லேருந்து எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வெடிக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து ஹாரிக்கு வந்து ரொம்பவே பழகிருச்சு. ஆனால் ரானோட வீட்டில் ஹாரிக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது வந்து அங்கேருந்து அந்த பேசுகிற கண்ணாடியோ, எப்போ பார்த்தாலும் சத்தத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க மேலே இருந்த கவுலோ கிடையாது. மாறா அங்கே இருந்த எல்லாருமே ஹாரியை ரொம்பவே நேசித்தாங்க. அதுதான் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. மாலி வந்து ஹாரி ரொம்ப ஒளியாக இருக்கிறத நினச்சி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால எப்போ சாப்பிட உட்காந்தாலும் அவனுக்கு வந்து 4 டைம்ஸ் பரிமாறிட்டே இருப்பாங்க. நைட்டு டின்னர் சாப்பிடும்போது ஹாரி என் பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி வந்து ரொம்பவே விரும்புவார். ஏன்னா அவன்கிட்ட வந்து மகிழ்ஸ் உலகத்தில் இருக்க போஸ்டல் சர்வீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணுன்னு அவருக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்தது. எலக்ட்ரிக் ப்ளக்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றிலாம் ஹாரி கிட்ட கேள்வியாக கேட்டு அவனை தொலைச்சி எடுத்துகிட்டு இருப்பார். ஹாரியும் வந்து டெலிஃபோன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி விலாவரியாக சொல்லிட்டு இருந்தான், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி. அப்போ வந்து ஆர்த்தர் வீஸ்லி ரொம்ப எக்ஸைட் ஆகி வா பிரமாதம் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாரு ரொம்ப ஹாப்பியாக. மகிழ்ஸுங்கெல்லாம் மேஜிக்கே இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்ற வழிகளெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க உண்மையாகவே சாமர்த்தியசாலிகளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக நினச்சாரு. ரானோட வீட்டுக்கு வந்து 1 வீக் கழித்து ஹாக்வர்ட்ஸில் இருந்து ஹாரிக்கு லெட்டர் ரானோட வீட்டுக்கே வந்துடும். ஹாரியும் ரானும் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சப்போ ஆர்த்தரும் மாலியும் ஜின்னியும் அங்கே டைனிங் டேபிளில் ஆல்ரெடி உட்காந்துருந்தாங்க. ஹாரியை பார்த்த அடுத்த செகண்டே ஜின்னி வந்து அதோட பாரிஜ் பவுலை, அந்த கஞ்சி பவுலை வந்து டொப்புன்னு தெரியாமல் கீழே போட்டுரும். ஹாரி எப்போல்லாம் வந்து ஜின்னி இருக்கிற இடத்துக்கு போகிறானோ அப்போல்லாம் ஜின்னி ஹாரியை பார்த்தோன்னே அது கையில் எதை வச்சுருந்தாலும் தெரியாமல் கீழே போட்டுரும். அது கீழே குனிஞ்சு அந்த பாரிஜ் பவுலை எடுத்துட்டு மேலே நிமிரும் போது அதோட கண்ணும் ரெண்டும் எப்படி சொல்கிறது, இந்த சூரியன் மறையும் போது ஒரு பிங்க் கலரில், டார்க் பிங்க் கலரில் ஒரு ஷேட் வரும்ல, அந்த ஷேடில் வந்து அதோட கண்ணும் ரெண்டும் வந்து அவ்வளோ செவந்து போய் இருந்துச்சு வெக்கப்பட்டு. அதை கவனிக்காத மாதிரி ஹாரி போய் எனக்கு என்னன்ட்டு அந்த டைனிங் டேபிளில் போய் உட்காந்து மாலி கொடுத்த ப்ரெட்டை வாங்கி சாப்பிட்டுட்ருப்பான். ஸ்கூல்லேருந்து லெட்டர் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மாலி வந்து ஹாரிக்கிட்டையும் ரான்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க 2 லெட்டர்ஸை கொடுப்பாங்க. நீ இங்கே தான் இருப்பேன்ட்டு டம்பிள்டோருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஹாரி, அவரோட பார்வையிலேருந்து எதுவும் எப்பவும் தப்ப முடியாது போல் அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பான். அங்கே ஆடி அசைஞ்சு ஜார்ஜும் ஃப்ரெட்டும் வருவாங்க. அவங்களுக்கும் லெட்டர்ஸை வந்து எடுத்து அவன் கொடுத்துட்ருப்பான். அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிச்சுட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே சைலண்ட்டாகவே இருக்கும் அவங்க படிக்கிற வரைக்கும். செப்டம்பர் மாதம் எப்பவும் போல் அந்த 1ஆம் தேதி கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் புறப்படுது. அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த இயருக்கு தேவையான புக்கோட லிஸ்ட்டையும் அந்த லெட்டர் கூடவே அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் புக் போடும் போதும் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ரீட் பண்ணேன், அந்த புக்ஸோட லிஸ்ட்டு. எப்போவுமே வந்து அந்த புக்ஸோட அந்த ஆத்தர் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஹோல் ஹாரி பாட்டர் புக்லேயே. நான் வந்து அந்த புக்ஸோட பேர் சொல்லும் போது அந்த ஆத்தர் நேம்ஸ்லாம் சொல்வேன் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இந்த விசார்டிங் வேர்ல்டு, இந்த மந்திர உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அவங்களாம் ஃப்யூச்சரில் வருவாங்க, நிறைய இடத்துல அவங்க வருவாங்க முக்கியமான விஷயங்களில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பேன், ஒரு புக் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் பை பத்தில்டா பேக்ஷாட் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸை வந்து ஒரு கோஸ்ட் ப்ரொஃபஸர் தான் எடுக்கிறாரு. ரொம்ப போரிங்கான கிளாஸாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி தான், நமக்குலாம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருந்ததுலாம் அந்த மாதிரி தான். அந்த புக்கை எழுதினவங்க வந்து பத்தில்டா பேக்ஷாட். அவங்க வந்து இப்போ வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலில் அவங்க வருவாங்க.
அதே மாதிரி வந்து இன்னொன்று ஒரு புக்கையும் சொல்லியிருப்பேன், ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம். நீங்கள் வந்து ஒரு ஹாரி பாட்டர் ஃபேனாக இருந்தீங்கன்னா, நல்லா ஹாரி பாட்டர் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரை சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு ஒரு மூவியே எடுத்தாங்க, 2 மூவி எடுத்தாங்க. இதை வச்சு ஜேகே ராவ்லிங் வந்து ஒரு புக்கே தனியாக எழுதுனாங்க. அதில் டம்பிள்டோர் அவரோட எங்கேஜில் இருக்கவங்கலாம் வருவார். அந்த புக்கை எழுதினவரோட பேர் வந்து ஆத்தர் பேர் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நியூட் ஸ்கேமண்டர்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 மூவிலையுமே நியூட் ஸ்கேமண்டர் தான் வந்து ஹீரோவாக இருப்பாங்க. நியூட் ஸ்கேமண்டர் இதில் மட்டும் வரமாட்டாங்க. அவங்கள வச்சு ஒரு தனியாக நிறையா கதை இருக்குது. அங்கேருந்து இங்கே எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம நிறையா வந்து பார்க்கலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால் இந்த பேருங்கள்லாம் நான் சொல்லும் போது நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புக் லிஸ்ட்டை வந்து நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரெக்வயர் த ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் 2 பை மிராண்டா கோஷக். மிராண்டா கோஷக் எழுதிய அடிப்படை மாயமந்திர புத்தகம் 2ஆம் வருடம். பிரேக் வித் பான்ஷே பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய பான்ஷே மோகினி பிசாசிடமிருந்து விடுதலை. கேடிங் வித் கோல்ட்ஸ் பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய ராட்சச பேய்க்கு சாவுமணி அடித்தல் அந்த மாதிரி. ஹாலிடேஸ் வித் ஹேக்ஸ் பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய எச்சினி பிசாசுகளுடன் ஒரு உல்லாச பயணம். ட்ராவல்ஸ் வித் ட்ரால்ஸ் பை கில்டராய் லாக்கட். இந்த ட்ரால்ஸை வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பெரிய பூதம், அதை பற்றியும் ஒரு புக் எழுதியிருப்பார் கில்டராய் லாக்கட். வாயேஜஸ் வித் வேம்பியர்ஸ் பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய இரத்த காட்டேரிகளுடன் ஒரு கடற்பயணம். வாண்டரிங்ஸ் வித் வேர்வுல்ஸ் பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய ஓநாய் மனிதர்களுடன் ஓர் உலா. டியர் வித் த டெட்டி பை கில்டராய் லாக்கட். கில்டராய் லாக்கட் எழுதிய பனி அரக்கர்களுடன் ஒரு வருடம். நீங்கள் வந்து இப்போ நான் புக்கு இதை ரீட் பண்ணியிருப்பேன், அதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கில்டராய் லாக்கட்டோட புக் வந்து நிறையா வந்திருக்கும். லைக் என்னடா அவரை பற்றியே பெருமை பீத்துற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கா. ஏன்னா அவரோட புக்கோட அந்த புக்கோட டைட்டிலே பாருங்களேன், ஒரு வேம்பயருங்க கூட போய் வாயேஜஸ் கடற்பயணம், நான் வேம்பயர்ஸ் கூட வந்து கடற்பயணம் பண்ணியிருக்கேன், நான் வந்து பெரிய பூதங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், வேர்வூல்ஸ் கூட போய் நான் வந்து சுற்றி பார்த்துருக்கேன் இந்த உலகத்தை, அந்த மாதிரி தான் அவரோட புக்ஸோட டைட்டிலே இருக்கும். அப்போ வந்து அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதை நீங்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெட் அவனோட லிஸ்ட்டை ரீட் பண்ணிவிட்டு ஹாரியோட லிஸ்ட்டை எட்டி பார்த்துட்ருப்பான். லாக்கரோட எல்லா புக்கையும் உனக்கும் வாங்கணும்னு போட்டிருக்கா அப்படின்னு கேட்பான். டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போகிற புது டீச்சர் கண்டிப்பாக லாக்கரோட ஃபேனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க, நான் அதுக்கு பெட்டே கட்ட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுவான். சொல்லிகிட்டே அவங்க அம்மாவை பார்ப்பானா, அவங்க அம்மா அவனை பார்த்து நல்லா முறைச்சிட்ருப்பாங்க. அப்படியே கீழே குனிஞ்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஜார்ஜ் அவங்க அம்மாட்டையும் அப்பாக்கிட்டேயும் இந்த புக்ஸ் எல்லாம் ஒன்றா வாங்கணுன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பொதுவாகவே லாக்கர்ஸோட புக்ஸ்லாம் வந்து ரொம்பவே ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். கவலைப்படாதீங்க, எப்படியும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட முகத்தில் ஃபுல்லாக கவலையோட ரேகைகள் தான் ஓடிட்டுருக்கும். ஜின்னிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண புக்ஸை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஓ, நீ இந்த வருஷம் ஹாக்வர்ட்ஸில் சேர போறியா அப்படின்னு ஹாரி ஜின்னியை பார்த்து கேட்பான். ஜின்னியோட முகத்தில் அப்படி ஒரு வெக்கம் ஆமான்ற மாதிரி தலையாட்டும். அதோட முகம் வந்து அதோட தலைமுடி கலரை விட அவ்வளோ சிவப்பாக செவந்து போயிருக்கும். தெரியாமல் அங்கேருந்து பட்டரில் வேற அதோட மொட்டியை விட்டுரும், கை மொட்டியை. நல்ல வேளைக்கு யாருமே ஹாரியை தவிர அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக அந்த டைம் தான் பர்சி வந்து உள்ளே வந்துட்டுருப்பான். அவன் வெளியில் கிளம்புறதுக்கு ஆல்ரெடி நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருப்பான். அவனோட ஷர்ட்டில் வந்து மேலே அவனோட ப்ரீஃபெக்ட் பேட்ச் வந்து ஜொலிச்சுட்ருக்கும். குட் மார்னிங் ஆல், இன்றைக்கி டேவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் ரூமில் இருந்த மிச்சம் இருந்த அந்த சேரில் வந்து உட்காருவான். உட்காந்த உடனே எந்திரிச்சு ஜம்ப் பண்ணிடுவான் ஐயோ அப்படின்ட்டு. பார்த்தா அங்கே வந்து அவன் உட்காந்த சேரில் வந்து கிரே கலர் ஃபெதரில் செஞ்ச விளக்கமாறு மாதிரி இருந்துச்சு. ஹாரி அப்படி தான் நினச்சான். அது மூச்சு விடுற வரைக்கும் ரான் எரோல் அப்படின்னு கத்துவான். பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த அந்த ஆந்தையை பர்சிக்கிட்டேருந்து வாங்கி அதோட ஃபெதருக்கு கீழே இருந்த ஒரு லெட்டரை எடுப்பான். ஒரு வழியாக ஹெர்மாயினிக்கிட்டேருந்து ரிட்டன் பதிலை வாங்கிட்டு வந்துருச்சு இந்த ஆந்தை. நாங்கள் டர்ஸ்லி வீட்டிலேருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறதா ஹெர்மாயினிக்கு லெட்டர் எழுதியிருந்தேன் ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த எரோல் அவுல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் பின்வாசல் கதவில் வந்து ஒரு மாடத்தில் வந்து நிற்க வைக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அது வந்து உடனே சரிஞ்சு விழுந்துரும் மயக்கப்போட்டு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து சிங்க் பக்கத்தில் ரொம்ப பத்திரமா பார்த்து வச்சுட்டு ஹெர்மாயினியோட லெட்டரை ஓப்பன் பண்ணி வாய் விட்டு சத்தமாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான்.
டியர் ரான் அண்ட் ஹாரி, நீ அங்கே இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்கோம். எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரியும் நல்லா இருப்பான்னு நான் நம்புகிறேன். அதோட அவனை காப்பாற்றுற முயற்சியில் நீ சட்டத்துக்கு புறம்பா எதையும் செஞ்சுருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ஹாரியையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். நான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ஹாரியை நினச்சா. ஹாரி நல்லா இருக்கான்னா உடனடியாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் நீ வேற ஒரு ஆந்தையை அனுப்புனா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இன்னொரு தடவை இந்த எரோலாந்தையை பயன்படுத்தினேன்னா அது பரலோகமே போயிடும். நான் ஹோம்ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். எப்படி இவளால் இப்படி இருக்க முடியுது? நம்ம ஹாலிடேயில் இருக்கோம் அப்படின்னு ரான் கத்துவான். நாங்கள் நெக்ஸ்ட் வெனஸ்டே என்னோடய புது புக்ஸை வாங்குறதுக்கு லண்டனுக்கு போக போகிறோம். நாம் ட்ராகன் அலியில் மீட் பண்ணலாமா? அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு திரும்ப லெட்டர் எழுத முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக லெட்டர் எழுது. லவ்லி ஹெர்மாயினி அப்படின்னு எழுதியிருக்கோம். ரொம்ப வசதியாக போச்சு. நம்மளும் அதே வெனஸ்டே அங்கே போய் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மாலி சொல்வாங்க. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹாரியும் ரானும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த வில்லேஜில் ஒரு குட்டியாக ஹில்லு மாதிரி இருக்கும். நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா குன்று மாதிரி இருக்கும். அங்கே வீஸ்லி ஃபேமிலிக்கு சொந்தமாக ஒரு குதிரை மேய்க்கிற தோட்டம் இருக்கும். அங்கே போகலான்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த தோட்டத்தை சுற்றி நல்லா மரம் வளர்ந்துருக்குமா. அதனால் கீழே கிராமத்துலேருந்து பார்த்தா அது ஃபுல்லாக மறைஞ்சு போயிருக்கும். அதனால் அவங்க ரொம்ப உயரமாக பறக்காத வரைக்கும் அவங்க ஈஸியாக அங்கே குயிடிச் கேமை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா நெஜ குயிடிச் பாலை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது கீழே கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா எல்லோரும் பார்த்துருவாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்கே பெரிய விஷயமாயிரும். அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆளுக்கு ஆப்பிள் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க எரிஞ்செரிஞ்சு. அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டான ஹாரியோட நிம்பஸ் 2000 மேஜிக் தொடப்பத்தை நம்ம மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு அவங்க பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. ரானோட பழைய ஷூட்டிங் ஸ்டார் மந்திர தொடப்பம் அங்கே இருந்த பட்டர்ஃப்ளையை விடக்கூட அதனால் வேகமாக போக முடியல. அந்தளவுக்கு அதோட நிலமை மோசமாக இருந்துச்சு. 5 மினிட்ஸ் கழித்து அவங்க எல்லோரும் அவங்களோட ஷோல்டரில் அவங்களோட மேஜிக் தொடப்பத்தை எடுத்துகிட்டு அந்த குன்றை பார்த்து நடைய கட்டினாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க பர்சிக்கிட்ட நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது, நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். ஹாரினால் பர்சியை சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. மித்த நேரம் எல்லாமே பர்சி அவனோட ரூம்குள்ளே கதவை பூட்டிட்டு உட்காந்துட்டே இருந்தான். அவன் ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன தான் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு வருவான். நீ வர்றதுக்கு முன்னாடி நாள் தான் அவனோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு ஹாரி. ஔல்ஸ் அதில் பர்சி 12 எடுத்துட்டான். ஆனால் அவன் யார்கிட்டேயும் அதை பற்றி தம்பட்டம் அடிக்கவே இல்லை. முன்னாடி மாதிரியே அவன் சுத்தமாக முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். ஹாரிக்கு என்னன்னே புரியாது. முகத்தை ஒரு மாதிரி வச்சுருப்பான், என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு. அதனால் ஜார்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான். நம்ம 5th இயர் படிக்கும் போது ஔல்ஸ்ன்ற எக்ஸாம் எழுதணும் ஹாரி. அதுக்கு பேர் ஆர்டினரி விசார்டிங் லெவல்ஸ். அதனால தான் OWLs அது ஔல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே கஷ்டமாக தான் இருக்கும். அதில் பர்சி 12 எடுத்துட்டான். பில்லும் 12 தான் எடுத்தான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இந்த பர்சியும் பில் மாதிரியே ஹாக்வர்ட்ஸோட ஹெட் பாயாக மாறிடுவான். என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுப்பா சாமி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். வீஸ்லி பிரதர்ஸ்லேயே பில் தான் ஃபஸ்ட்டு பையன். அவனுக்கு அடுத்து தான் சார்லி. அவங்க 2 பேருமே ஹாக்வர்ட்ஸில் தான் படித்து முடிச்சிருந்தாங்க. ஹாரி அவங்கள இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் ஹாரிக்கு அவங்கள பற்றி தெரியும். சார்லி ரொமேனியாவில் ட்ராகன்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கான் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். போன புக்கில் கூட வந்திருக்கும் அவனை பற்றி. பில் ஈஜிப்டில் கிரிங்காட்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்களா. ஜார்ஜ் கொஞ்சம் நேரம் கழித்து பேச ஆரம்பிப்பான். அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை எப்படி கட்ட போகிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இதில் லாக்கரோட புக்ஸை வேறு வாங்கணும், அப்புறம் ஜின்னிக்கு புது யூனிஃபார்ம் வாங்கணும், மேஜிக் வேண்ட் வேறு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்துட்டுருப்பான். ஹாரி எதுவுமே பேச மாட்டான், சைலண்ட்டாகவே இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவனோட பேரண்ட்ஸ் லண்டனுக்கு கீழே இருந்த கிரிங்காட்ஸில் ஒரு பெரிய புதையலே வச்சுட்டு போயிருந்தாங்க. எப்படி தான் இருந்தாலும் அந்த மணி விசார்ட் வேர்ல்டில் மட்டும்தான் உபயோகிக்க முடியும். அது மகிழ் வேர்ல்ட்லாம் உபயோகிக்க முடியாது. ஏன்னா அந்த சிக்கிள்ஸு நட்ஸு அந்த கேலியான்ஸ் அதெல்லாம் மகிழ்ஸோட ஷாப்பில் செல்லுபடி ஆகாது. அவன் இது வரைக்கும் அந்த பணத்தை பற்றி அந்த காசுங்களை பற்றி
டர்ஸ்லி ஃபேமிலிக்கிட்ட வர்ணன் அங்கிள்கிட்டையும் சரி பெட்டுனியா ஆண்டிக்கிட்டையும் சரி அவன் வாயை திறந்ததே கிடையாது. அவ்வளோதான், பசங்க அங்கே போய் நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாளும் போயிடும். அடுத்து வெனஸ்டே வந்துடும். மாலி வந்து அவங்கள அன்றைக்கி சீக்கிரமாகவே மார்னிங் எழுப்பி விட்டுருவாங்க. அவங்க வந்து ஆளாளுக்கு நல்லா பேக்கன் சாண்ட்விச்சை வேகமாக சாப்பிட்டுட்டு கோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க. மாலி போய் கிச்சன் மேண்டில்லேருந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்து அதை உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆர்த்தர், நம்மக்கிட்ட இது இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இன்றைக்கி நம்ம அங்கே போய் நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ட்டு தான் அதை யூஸ் பண்ணணும். ஹாரி நீ தான் அப்படின்னு சொல்லி மாலி வந்து ஹாரிக்கிட்ட அந்த ஃப்ளவர் பாட்டை நீட்டுவாங்க. எல்லாரும் அவனையே பார்த்துட்ருக்கத ஹாரி நோட் பண்ணுவான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹாரி தட்டு மாதிரி கேட்பான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட ஃப்ளூ பவுட்ரு யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணதே இல்லைம்மா அப்படின்னு ரான் வந்து சடனாக சொல்லுவான். மன்னிச்சிட்டு ஹாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன, நீ ஒரு தடவை கூட இப்படி ட்ராவல் பண்ணதில்லையா அப்படின்னு மாலி கேட்பாங்க. அப்படின்னா லாஸ்ட் இயர் உன்னோட ஸ்கூல் ஸ்டப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டயகனலிக்கு எப்படி போனேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் அண்டர் கிரவுண்ட் வழியாக போனேன், அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வழியாக போனேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். உண்மையாவா அப்படின்னு ஆர்த்தர் ஆர்வமாக கேட்பாரு. அங்கே அந்த தானாகவே படிக்கட்டுலாம் நகர்ந்து போகுமே அதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. எப்படி நீ அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்களா. ஆர்த்தர், தயவு செஞ்சு இப்போ அதை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு மாலி வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து செல்லமாக கடிஞ்சிப்பாங்க. ஹாரி, ரொம்ப வேகமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ளூ பவுடர் ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீ இதை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லைனா அப்படின்னு மாலி இழுப்பாங்க. அவன் சமாளிச்சிடுவாமா. ஹாரி, ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறோம், நாங்கள் எப்படி போகிறோன்றதை நல்லா நீ கவனி அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுவான். ஃப்ரெட் வந்து அந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே இருந்த அந்த ஷைனிங்கான பவுடர் எடுத்துகிட்டு ஃபயர் பிளேஸ்க்குள்ளே போவான். ஃபயர் பிளேஸ்லாம் தெரியும் இல்லையா, நல்லா வீட்டுக்குள்ளே வந்து தீமூட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபயர் பிளேஸ். அதுக்குள்ளே போவான். அதுக்குள்ளே ஆல்ரெடி கொஞ்சமாக வந்து ஃபயர் எரிஞ்சிட்ருக்கும். அதில் வந்து அந்த பவுடரை தூவான். தூவின உடனே நல்லா அந்த நெருப்பு வந்து பச்சை கலரில் எரிஞ்சு நல்ல உயரமாக எரிஞ்சிட்ருக்கும். ஃப்ரெட்டை விட தாண்டி உயரமாக எரிஞ்சிட்ருக்கும். ஃப்ரெட் அதுக்குள்ளே நடந்து போய் நின்றுட்டு டயகனலி அப்படின்னு கத்துவான். அடுத்த செகண்டே மாயமாக மறைஞ்சு போயிடுவான். இப்போது ஜார்ஜ் வந்து அந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ளே கையை விட்டு அந்த பவுடரை எடுத்துகிட்டு இருப்பான். மாலி வந்து அப்போ ஹாரியை பார்த்து, நீ தெளிவாக வார்த்தையை உச்சரிக்கணும் ஹாரி, நீ அப்பனா தான் சரியான கரெக்டான ஃபயர் பிளேஸ்லேருந்து வெளியில் வருவ அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னீங்க, சரியான கரெக்டான ஃபயர் பிளேஸ் அப்படின்னு ஹாரி கேட்பான் குழப்பத்தோட. அப்போது ஜார்ஜ் அங்கே ஃபயர் பிளேஸ்க்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்ருப்பான். வெளியே வரதை நீ சூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபயர் பிளேஸ் இருக்குது, நீ தெளிவாக வார்த்தையை உச்சரித்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர் வந்து அப்போது அவங்க கை ஃபுல்லாக ஒரு ஃப்ளூ பவுடரை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. மாலி, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ரொம்ப பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ஒரு வேளை வழி தவறிட்டானா அவனோடைய ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் யார் பதில் சொல்கிறது அப்படின்னு மாலி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் மட்டும் ஒரு ஃபயர் பிளேஸ்க்குள்ளே தொலைஞ்சு போனேன்னா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜோக்குன்னு டட்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பான். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படின்னா சரி, ஆர்த்தருக்கு அடுத்து நீ போ ஹாரி அப்படின்னு மாலி சொல்லுவாங்க. நெருப்புக்குள்ளே நுழைஞ்சதும் நீ எங்கே போகிறன்ட்டு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னோட முழங்கையை நல்லா ஒடுக்கி வச்சுக்கோ ஹாரி அப்படின்னு ரானும் அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பான். உன்னோட கண்களை நல்லா மூடிக்கோ ஹாரி அப்படின்னு மாலியும் சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கும் நர்வஸ் ஆகாத அப்படின்னு ரானும் சொல்லிட்டு இருப்பான். இல்லைனா நீ தப்பான ஃபயர் பிளேஸ்க்குள்ளே போய் விழுந்துருவ. அதே சமயம் பதறி போய் அவசரமாக வெளியும் வராத. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் உன்னோட கண்ணில் சிக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரி இப்போ அவங்க எல்லாருமே சொன்னதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு கை ஃபுல்லாக ஃப்ளூ பவுடரை எடுத்துட்டு அந்த ஃபயர் பிளேஸை நோக்கி போவான். அது வந்து அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு அந்த ஃபயர் ஆல்ரெடி எரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அதில் ஃப்ளூ பவுடரை தூவான். அதுக்குள்ளே தூவினோடனே அந்த பச்சை கலர் ஃபயர் வந்து நல்லா பெருசாகுமா, அதுக்குள்ளே நடந்து போவான். அப்போ வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு லைட்டாக ஹீட்டாக இருக்கிற காற்று வந்து அவன் மேலே படுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அவன் வாயை ஓப்பன் பண்ண உடனே சூடாக இருக்கிற சாம்பல் வந்து எக்கச்சக்கமாக அவனோட வாய்க்குள்ளே போயிடும். அப்போ என்ன ஆயிரும்னா, அவனுக்கு இருமை வந்துடும். இருமிக்கிட்டே டயகனலி அப்படின்ற மாதிரி ஏதோ தப்பாக சொல்லிடுவான். அப்போ வந்து அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ ஒரு குழிக்குள்ளே நல்லா உறிஞ்சு போயிட்டுருக்கிறது போல் அவனுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப வேகமாக சுற்றுன்னு சுற்றுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அவனோட காதுக்குள்ளே எக்கச்சக்கமாக சவுண்டு கேட்டுட்ருக்கும். அந்த சவுண்டு வந்து அவனுக்கு வந்து செவிடாக்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும்.
அவனோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப சுழண்டுட்டே இருக்குமா, ரொம்ப ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபுல்லாக அந்த பச்சை கலரில் வந்து ஃபயர் வேற சுற்றிட்டு இருக்குமா, அது வந்து அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டல் ஆரம்பிச்சிடும். லைக் வாமிட் வர மாதிரி ஆயிரும், அவனுக்கு தலை சுற்றிடும். அவனோட முழங்கையை வந்து ஏதோ இடிக்கும். அவன் வேகமாக அவனோட முழங்கையை வந்து பிடிச்சி இழுத்து டைட்டாக ஒடுக்கி வச்சுப்பான். ஆனாலும் வந்து அந்த சுற்றுறது வந்து ஸ்டாப்பே ஆகலை. இப்போ வந்து நல்லா சில்லுன்னு இருக்க கைகள் வந்து அவனோட கன்னத்தில் அரைகிற மாதிரி இருக்கும். அவன் வந்து அவனோட கண்ணாடி வழியாக லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுவான். அப்போ என்ன ஆகும்னா, ஏகப்பட்ட ஃபயர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக போயிட்டுருக்குற மாதிரி அவன் போயிட்டுருக்கத அவனுக்கு வந்து மங்கலாக தெரியும். அந்த ஃபயர் பிளேஸ்க்கு பின்னாடி எக்கச்சக்கமாக ரூம்ஸ் இருக்கிறதையும் அவன் பார்த்தான். காலையில் அவன் சாப்பிட்ட பேக்கன் சாண்ட்விச் வந்து அவனோட வயிற்றுக்குள்ளே ருத்ரதாண்டம் ஆடிட்டுருக்கும். அவனோட ஐஸை வந்து திரும்ப நல்லா டைட்டாக மூடிடுவான். இது எப்படா முடியும், சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்ருப்பான். உடனே வந்து டக்குன்னு ஒரு குளிரான கல் இருக்கும் இல்லையா, அது மேலே முகம் குப்புற கீழே விழுந்துருவான். அவனோட மூக்கு கண்ணாடி நல்லா உடஞ்சி நொறுங்கிரும். நல்லா அவனுக்கு தலை சுற்றிட்டு இருந்துச்சு. உடம்பு முழுக்க ஏதோ புண்ணும் கீரலுமா இருந்த மாதிரி இருந்தது. மேலே ஃபுல்லாக கறி பூசின மாதிரி வேற இருந்தது. அந்த உடஞ்சி போன கண்ணாடி அவனோட கண்ணில் வந்து கரெக்டாக வச்சுட்டு தட்டு மாதிரி எந்திரிப்பான். அவனுக்கு வந்து இப்போ எங்கே இருக்கோம்னே தெரியாது. ரொம்ப தனியாக இருந்தாங்க, தன்னந்தனியாக அவன் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தான். ஆனால் அவன் வந்து ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு ஃபயர் பிளேஸ்க்குள்ளே நிற்கிறோன்னு மட்டும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அது வந்து ஒரு விசார்ட் ஷாப் மாதிரி இருந்தது, மந்திரவாதிங்க ஷாப் தான். ஆனால் வந்து அங்கே லைட்டு வந்து ரொம்ப டிம்மாக எரிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான், இங்கே வந்து ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க இல்லையா, அது எதுவுமே இங்கே இல்லை, அங்கே அந்த கடையில் வந்து இல்லை. ஏன்னா அந்த கடையில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவன் பக்கத்துலேயே ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே ஒரு குஷன் மேலே வந்து ரொம்ப வாடி வதங்கி போயிருந்த ஒரு ஹியூமனோட கையை வந்து வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே சீட்டு கட்டு இருந்தது. அது ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருந்தது. அப்புறம் வந்து கிளாஸ் ஐ மாதிரி ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு ஷெல்ஃபில் வந்து ஹியூமன் போன்ஸாக எக்கச்சக்கமாக இருந்தது. அப்புறம் அந்த சுவரில் ஃபுல்லுமே ரொம்ப முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஈவிலான ஃபேஸ் இருக்கிற மாதிரி மாஸ்காக தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் சீலிங்கில் ஃபுல்லாக ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்த கூர்மையான ஆயுதங்களாக தொங்கிட்டு இருந்துச்சு. அதை விட மோசமான விஷயம் என்னன்னா, அந்த கடையோட ஜன்னல் விண்டோ வழியாக அவன் வெளியில் பார்ப்பான். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது அந்த ஆலி வந்து அந்த சந்து வந்து கண்டிப்பாக டயகனலியே கிடையாது அப்படின்னு. அவன் எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து வெளியே போகிறானோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு வேகமாக வந்து அந்த டோர் அந்த கடையோட டோரை நோக்கி வேகமாக நடந்து போவான். பார்த்தா அந்த கண்ணாடிக்கு வெளியில், அந்த டோருக்கு வெளியில் 2 பேர் நின்றுட்டுருப்பாங்க. நல்லா உடஞ்சி போன மூக்கு கண்ணாடி, இதில் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் கறினால் அபிஷேகம் செஞ்ச மாதிரி வேற ஹாரி நின்றுட்டு இருந்தான். இதில் வழி தெரியாமல் வேற தவிச்சிட்டு இருந்தான். அப்போ அவன் கண்டிப்பாக யாரை சந்திக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டானோ அந்த 2 பேர்த்தில் ஒருத்தவன் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்லை, டிராக்கோ மால்ஃபாய் தான். ஹாரி வேகமாக சுற்றி பார்த்தான். அவனோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு பெரிய அலமாரி இருந்துச்சு. அதில் வேகமாக ஓடி போய் அதுக்குள்ளே போய் உக்காந்துட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக லைட்டாக மட்டும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுப்பான். அடுத்த நிமிஷமே மால்ஃபாய் கடைக்குள்ளே வந்துடுவான். மால்ஃபாய் கூட வந்திருக்கிறது கண்டிப்பாக அவங்க அப்பாவாக தான் இருக்கும்னு ஹாரி நினச்சான். ஏன்னா மால்ஃபாயோட அப்பாவும் பார்க்குறதுக்கு அப்படியே மால்ஃபாய் மாதிரியே இருந்தார். அவரோட கண்களும் பார்க்குறதுக்கு மால்ஃபாயோட அந்த கிரே கலர் கண்கள் மாதிரி இருந்தது. ரொம்ப அவரோட ஸ்கின் வந்து பேலாக வெளுத்து போய் இருந்தார். மால்ஃபாயோட அப்பா அந்த கடைக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் கொஞ்சம் கூட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காமல் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கவுண்டரில் வந்து பெல் இருக்கும்ல, கூப்பிட்றதுக்கு அங்கே இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்றதுக்கு, அந்த பெல்லை வந்து அமுக்குவார். அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்டக்க வந்து டிராக்கோ இங்கே இருக்கிற எந்த பொருளும் தொடாத அப்படின்னு வார்ன் பண்ணுவார். அங்கே இருந்த அந்த கண்ணாடி கண் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ் கண் இருந்துச்சுல, அதை வந்து மால்ஃபாய் வந்து பார்த்துட்ருப்பான். நீங்கள் எனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லுவான். நான் உனக்கு மேஜிக் தொடப்பம் வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு மால்ஃபாயோட அப்பா சொல்வார். நான் குவிடிச் டீம்லே இல்லை, எனக்கு நீங்கள் அந்த மந்திர தொடப்பம் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு மால்ஃபாய் வந்து கேட்பான். அவன் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பான். ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலில் பேசுவான். லாஸ்ட் இயர் ஹாரிக்கு நிம்பஸ் 2000
மந்திரத்தோடப்பம் கிடச்சிது. அவன் கிரிஃபண்டோர் டீமில் விளையாடுறதுக்கும் டம்பிள்டோர் அவனுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாரு. அவன் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் விளையாட மாட்டான். ஆனால் அவன் ஃபேமஸாக இருக்கிறனால தான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவனோட நெத்தியில் இருக்க அந்த உருப்படாத தழும்புனால தான் அவன் ஃபேமஸாக இருக்கான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு அலமாரியில் மண்டையோடா இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மேல்ஃபாய் கீழே குனிவான். அப்பையும் புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப வேறு லெவலில் இருக்கான் அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பானா. மேல்ஃபாயோட அப்பா அவனை பார்த்து ஒரு முறைப்பார். நீ இதை என்கிட்ட 1000 தடவை சொல்லி புலம்பிட்ட அப்படின்னு சொல்லுவார். ஹாரி பாட்டரை நம்ம மக்கள் எல்லாரும் தீய சக்திகளின் தலைவனை மறைய வச்ச ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. அவனை நீ முறைச்சிட்ருக்கிறது புத்திசாலித்தனமான காரியமாக எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி மேல்ஃபாயோட அப்பா மேல்ஃபாய் கிட்ட சொல்லுவார். ஓ மிஸ்டர் பார்ஜின் வந்துட்டிங்களா அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா சொல்வார். என்ன வடிஞ்ச தலைமுடியாக அவரோட முகத்தில் விளக்கிட்டே ஒரு கூன் விழுந்த மனுஷன் அந்த கவுண்டருக்கு பின்னாடி இருந்து வருவார். லூசியஸ் மேல்ஃபாய், திரும்ப சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மிஸ்டர் பார்ஜின் சொல்வார். அவரோட வாய்ஸும் அவரோட தலைமுடி போலவே ஆயிலியாக இருக்கும். கூடவே உங்கள் மகனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? பிரமாதம். உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? இன்றைக்கி நம்ம கடைக்கு ரொம்ப ரேட்டு கம்மியில் நிறையா பொருட்கள்லாம் இறங்கியிருக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் எதையும் வாங்குறதுக்கு வரல, விற்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா சொல்வார். விற்கிறதுக்கா அப்படின்னு மிஸ்டர் பார்ஜின் கேட்பார். மினிஸ்ட்ரி இப்போ அடிக்கடி திடீர்னு ரெய்டு நடத்துகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா சொல்வார். சொல்லிகிட்டே அவரோட ஷர்ட்டுக்குள்ளே இருந்த பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பரை எடுத்து மிஸ்டர் பார்ஜின் கிட்ட கொடுப்பாரு. மினிஸ்ட்ரி திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துட்டாங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்தில் நான் மாட்டிடுவேன். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நிறையா பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பார்ஜின் அவரோட கண்ணாடியை கண்ணில் போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருப்பார். சார், மினிஸ்ட்ரி கண்டிப்பாக உங்கள் மீது கையை வைக்க துணிவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவர் சொல்லுவார். அவங்க இன்னும் என்னோடய வீட்டுக்கெலாம் வரல. மேல்ஃபாய்ன்ற என்னோடய குடும்ப பேருக்கு மேலே இன்னும் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆனாலும் நாளுக்கு நாள் மினிஸ்ட்ரியோட தலையீடு ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதோ மகிழ்ஸ் பாதுகாப்பு சட்டம் வேறு கொண்டு வர போகிறாங்கன்ட்டு நிறையா வதந்தி வேற பரவிட்டுருக்கு. சந்தேகமே இல்லாமல் இந்த மகிழ்ஸுங்களை நேசிக்கிற அந்த சொறிமுகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஆர்த்தர் வீஸ்லின்ற முட்டாள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா சொல்வார். ஹாரிக்கு கோபம் தலைக்கேறிட்டுருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு சில பாய்சன்ஸ் எல்லாம் சோதனை பண்ணாங்கன்னா நான் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிப்பேன் அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா சொல்லிட்டு இருப்பார். சார், எனக்கு புரியுது அப்படின்னு பார்ஜினும் சொல்லுவார். நான் இதை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். என்னன்னு பார்த்தா இந்த மேல்ஃபாய் அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருந்த வாடி வதங்கி போயிருந்த கையை காமிச்சிட்டே கேட்டுட்ருப்பான். நான் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுட்ருப்பான். ஓ அதுவா, இதுக்கு புகழின் கையின்னு பேர் அப்படின்னு பார்ஜின் சொல்லிட்டே மேல்ஃபாய் அப்பா காமிச்சிட்டு இருந்த அந்த லிஸ்ட்டை அப்படியே போட்டுட்டு மேல்ஃபாய் கிட்ட வந்துடுவார். அதுக்குள்ளே ஒரு மெழுகுவத்தியை சொருகி வச்சா அதை பிடிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வெளிச்சத்தை காமிக்கும். இது திருடர்களுக்கும் கொலைக்காரங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு மிஸ்டர் பார்ஜின் சொல்வார். சார், உங்கள் பையனுக்கு நல்ல ரசனை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என் பையன் திருடர்களையும் கொலைக்காரங்களை விடையும் மேலாக வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாய் ஒரு மாதிரி கோவமாக சொல்லுவார். பார்ஜின் அவசரமாக மன்னிச்சிடுங்க சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸ்கூலில் அவனோட மார்க் மேலே வரலைன்னா அவன்லாம் இதுக்கு தான் சரிப்பட்டு வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மேல்ஃபாய் அப்பா கோவமாக மேல்ஃபாயை பார்த்து சொல்வார். அது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு பதிலுக்கு மேல்ஃபாயும் சீருவான். ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் அந்த ஹெர்மாயினி கிரேஞ்சருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கத்துவான். மந்திரவாதி குடும்பத்தை சேராத ஒரு பொண்ணு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் உன்னை விட மார்க்ஸ் நிறையா வாங்கியிருக்கிறது உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா கத்துவார். மேல்ஃபாய் கோபத்துலையும் அவமானத்துலையும் கூனி குறுகி போய் நிற்கிறத பார்த்துட்டு ஹாரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருப்பான். எல்லா இடத்துலையும் இப்போ இப்படி தான் நடக்குது அப்படின்னு மிஸ்டர் பார்ஜின் சொல்லுவார். மந்திரவாதிகளோட பரம்பரைக்கெலாம் இப்போ கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை, மதிப்பெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு அவர் சொல்லுவார். என்கிட்டலாம் அந்த வேலை நடக்காது அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா கோவமாக சொல்லுவார். கரெக்ட் சார், கரெக்ட் அப்படின்னு மிஸ்டர் பார்ஜினும் சொல்லுவார். அப்படின்னா நம்ம இப்போ என்னோட லிஸ்ட்டுக்கு வரலாமா அப்படின்னு மேல்ஃபாயோட அப்பா கேட்பாரு.
நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன் பார்ஜன், எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான், மேல்ஃபாயோட அப்பாவும் மிஸ்டர் பார்ஜனும் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து இந்த ட்ராக்கோ மேல்ஃபாய் இருக்கான்ல, அவன் வந்து அங்கே கடையில் சேல்ஸ்க்கு வச்சுருந்த பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டுருப்பானா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஹாரி உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருந்தான்னா அந்த கருப்பு கலர் அலமாரி அது பக்கத்தில் வந்துட்டுருப்பான். அவ்வளோதான், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டே இருப்பானா. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ண வருவான். கரெக்டாக அப்போ வந்து ட்ராக்கோ மேல்ஃபாயோட அப்பா வந்து கூப்பிட்ருவார். ட்ராக்கோ, வேலை முடிஞ்சிச்சு, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது தான் வந்து ஹாரிக்கு நிம்மதியாக இருக்கும். மேல்ஃபாய் அங்கேருந்து போயிடுவான். குட் டே மிஸ்டர் பார்ஜன், நாளைக்கு என்னோடய மேனருக்கு வந்து நான் சொன்ன எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வரதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மேல்ஃபாய் வந்து மிஸ்டர் பார்ஜன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கதவு மூடின அடுத்த செகண்டே பார்ஜன் வந்து அவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி காக்கா பிடிக்கிற மாதிரியே மிஸ்டர் மேல்ஃபாய் கிட்ட பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து இப்போ அப்படியே மாறிடும். ஒரு மாதிரி டார்க்காக பேச ஆரம்பிச்சிடுவார். குட் டே மிஸ்டர் லூஷியஸ் மேல்ஃபாய், இந்த நாட்டில் உலவிக்கிட்டு இருக்க கதைங்கள்லாம் உண்மைனா உங்கள் வீட்டில் நீங்கள் பதுக்கி மறைச்சி வச்சுருக்க பாதி பொருளை கூட என்கிட்ட விற்கலை அப்படின்னு ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே அங்கேருந்து திரும்ப அவர் வந்த அந்த ரூம்குள்ளேயே அவர் வந்து போயிடுவார். ஹாரி ஒரு 2 மினிட்ஸ் அந்த அலமாரிக்குள்ளேயே வெயிட் பண்ணுவான். ஏன்னா மிஸ்டர் பார்ஜன் திரும்ப அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்துடுவாரோ அப்படின்னு அவனுக்கு தோணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அமைதியாக வேகமாக அந்த கடைக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுவான் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே. அப்போ தான் ஹாரி ஒன்று நோட் பண்ணுவான். என்னன்னா அந்த ஆலி ஃபுல்லாமே, விச் மீன்ஸ் அந்த சந்து ஃபுல்லாமே டார்க் மேஜிக்காக, தீய மந்திர சக்திகளுக்காகவே கடைங்களாக இருந்த மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. அதுவும் ஹாரி வந்து இப்போ ஒரு கடைக்குள்ளேருந்து வெளில வந்தான் இல்லையா, போர்ஜின் அண்ட் பியூக்ஸ், அந்த கடை தான் அந்த ஆலிலே அந்த சந்திலே வந்து பெரிய கடை மாதிரி இருந்தது. அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இருந்த கடையில் வந்து ஜன்னலில் ஃபுல்லாக டிஸ்பிளேக்காக ரொம்ப சுருங்கி போன தலைங்களாக, ஹெட்டாக, மண்டைகளாக ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுக்கு 2 கடை தாண்டி இருந்த ஒரு கடையில் வந்து ஒரு பெரிய கூண்டில் பெருசாக அவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி ஸ்பைடர், பிளாக் கலர் ஸ்பைடர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு கடைக்கு வெளியில் 2 மந்திரவாதிங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அலங்கோலமாக, சொல்ல போகணுன்னா அலங்கோலமாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஹாரியை கை காமிச்சு அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ணாடி வேறு உடஞ்சி போயிருந்ததா, அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுட்டு எப்படியாவது இந்த சந்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பான். அப்போது அங்கே வந்து ஒரு கடையில் ஃபுல்லாக பாய்சனஸ் கேண்டில்ஸாக விற்றுட்ருப்பாங்க. அந்த கடைக்கு மேலே இருந்த நேம் போர்டில் வந்து அந்த ஆலி பேர் வந்து நாக்டன் ஆலி அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த ஏரியா பேர், அந்த சந்து பேர் வந்து நாக்டன் ஆலி அப்படின்னு எழுதியிருந்தது. ஆனால் ஹாரிக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஹாரி இது வரைக்கும் அப்படி ஒரு ஏரியா கேள்விப்பட்டதே இல்லை. அவன் வந்து ரானோட வீட்டில் இருந்து அந்த ஃபயர் பிளேஸ்குள்ளே நுழைஞ்சான்ல, அப்போது வந்து ஃபுல்லாக வாய்க்குள்ளே ஃபுல்லாக சாம்பலாக போனனால டயகனலி பேரை தப்பாக சொன்னனால தான் இப்போ வந்து நம்ம இங்கே வழி தவறி வந்துட்டோம் போல் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பான், சந்தேகப்பட்டுட்ருப்பான். அப்போ வந்து டக்குன்னு ஹாரிக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். என்ன தம்பி, வழி தவறிட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். ஹாரி அதை கேட்டோன்னே பயந்துட்டு ஜம்ப் பண்ணிடுவான். அவனுக்கு முன்னாடி ரொம்ப வயசான ஒரு சூனியக்காரி வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க கையில் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, தாம்பலம் மாதிரி. அதில் ஃபுல்லாக முழுசாக நெகத்தை பிச்செடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃபுல்லாக அந்த டிப்பில் கீழே வரைக்கும் பிச்செடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி மனுஷங்களோட நெகங்களாக அந்த பிளேட்ஸில் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து ஹாரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அவங்க பல்லு ஃபுல்லாக அழுக்காக பாசி படிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு ஹாரியை பார்த்து சிரிப்பாங்க. ஹாரி பயந்துட்டு பின்னாடி வந்துடுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் வந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். ஹாரி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஹாரிக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிரும். ரொம்ப பயந்துருவான். அந்த சவுண்டு வந்து அங்கே நின்றுட்டு இருந்த சூனியக்காரியையும் பயப்பட வச்சிரும். பார்த்தா அங்கே ரொம்ப பெரிய உருவம் ஒன்று வந்து நிற்கும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக, அதோட முகம்லாம் கரடு முரடாக, அதோட முகத்தை வந்து பாதி மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக தாடி வளர்ந்து இருக்கும். அங்கே வந்து குட்டியாக இருந்த அந்த கண்கள் வந்து நல்லா பிரகாசமாக ஹாரியை பார்த்து நடந்து வரும். அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஹாக்வர்ட்ஸோட கேம் கீப்பர் ஹேக்ரிட் தான். ஹேக்ரிட் பக்கத்தில் நடந்து வரதை பார்த்துட்டு அந்த சூனியக்காரி வந்து அவங்க வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி அப்போ தான் பெருமூச்சே விடுவான். அவனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். நான் வழி தவறிட்டேன், அந்த ஃப்ளூ பவுடர் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஹேக்ரிட் வந்து ஹாரி அவரோட கையை வச்சு அவன் கழுத்தை பிடிச்சி இந்த பக்கம் அந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து பிடிச்சி இந்த பக்கம் அப்படியே தூக்குவார். அப்போ வந்து தெரியாமல் என்ன ஆயிரும், அந்த சூனியக்காரியோட தட்டில் இருந்த அந்த தட்டு ஃபுல்லாக கீழே செதறிடும். அதுலேருந்து நகம் ஃபுல்லாக கீழே செதறிடும். ஹாரியை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு தரன்னு அந்த சந்துலேருந்து இழுத்துட்டு போயிட்டுருப்பாரா. அந்த சூனியக்காரி பயங்கரமாக எக்கச்சக்கமாக கத்துன்னு கத்துவாங்க. இவங்க 2 பேரையும் கேவலமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த சந்தை கடந்து லாஸ்ட்டு போகிற வரைக்கும் அவங்களோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது ஒரு நல்ல பிரகாசமான அந்த சந்தோட முனையில் ஹாரிக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஒரு ஒயிட் கலர் பில்டிங் பிரகாசமாக ஃபுல்லாக பெருசாக இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, மந்திரவாதிகளோட பேங்க்கு கிரிங்கார்ட்ஸ் தான். ஹேக்ரிட் வந்து ஹாரியை வந்து அப்படியே நேராக டைரெக்டாக டயகனலிக்கு இழுத்துட்டு வந்துட்டார். ஆமாம், நீ ஃபஸ்ட்டு ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹேக்ரிட் ஹாரி மேலே இருந்த சாம்பலை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு இருந்தார். அவர் தட்டின தட்டில் ஹாரி அங்கேருந்து அப்போத்திக்கரி, நான் அப்போத்திக்கரி பற்றி போன புக் ரீட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், அது வந்து இந்த நாட்டு மருந்து கடை மாதிரி. அந்த கடைக்கு வெளியில் ஃபுல்லாக பேரலாக ட்ராகனோட சாணி இருக்கும் இல்லையா, அதை வந்து பேரல் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நாத்தமாக வீசிக்கிட்டு இருந்தது. ஹாரி அதில் போய் விழுக போயிட்டான் இவர் தட்டின தட்டில். ஹாரி போய் அந்த நாக்டன் அழிலையா நீ அலைஞ்சிட்ருப்ப, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அது ஒரு ரொம்ப மோசமான இடம் ஹாரி, உன்னை அந்த இடத்துல வச்சு யாரும் பார்க்காம இருந்திருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு ஹேக்ரிட் வந்து சொல்லிவிட்டு திரும்பவும் அவன் மேலே இருந்த சாம்பலெல்லாம் தட்டை வந்து ஹாரியை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பார். ஹாரி வந்து அவரோட கையில் சிக்காமல் குனிஞ்சிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். எனக்கே அது புரிஞ்சிருச்சு ஹேக்ரிட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். நான் வழி தவறிட்டேன், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது போகட்டும், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பான். நான் ஃப்ளஷ் ஈட்டிங் ஸ்லக்ரிப்லண்ட்டை வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஹேக்ரிட் முணுமுணுப்பார். ஃப்ளஷ் ஈட்டிங் ஸ்லக்ரிப்லண்ட்னா என்னென்னா, மாமிசம் சாப்பிட்ற நத்தையை விரட்டுற பூச்சிக்கொல்லி தான். அதுங்க நம்ம ஸ்கூலில் வளர்கிற கேபேஜஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்ருக்குங்க. ஆமாம், நீ தனியாவா வந்த அப்படின்னு ஹேக்ரிட் ஹாரிக்கிட்ட கேட்பாரு. நான் வீஸ்லி ஃபேமிலி கூட தான் தங்கியிருக்கேன், ஆனால் நாங்கள் எப்படியோ இப்போ பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். நான் ஃபஸ்ட்டு போய் அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான், ஹேக்ரிடும் ஹாரியும் சேர்ந்தே அந்த தெருவில் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆமாம், நீ ஏன் ஃபஸ்ட்டு என்னோட லெட்டர் எதுக்குமே நீ ரிப்ளைவே போடலை அப்படின்னு ஹேக்ரிட் ஹாரிக்கிட்ட கேட்பாரு. ஹாரி வந்து அப்போது ஹேக்ரிட் கூட ஓட்டமும் நடையுமா நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஹேக்ரிட் வந்து ஆல்ரெடி ரொம்ப பெருசாக இருப்பாரா, அவரோட காலும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஹேக்ரிட் வந்து ஒரு எட்டு எடுத்து வச்சார்னா அது ஹாரி வந்து அவர் கூட ஈடுகட்டுறதுக்கு வந்து 3 எட்டு எடுத்து வைக்கணும். அதனால அவன் ஓடிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஹாரி வந்து அங்கே டர்ஸ்லி வீட்டில் நடந்த எல்லா விஷயம், டாபி விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஹேக்ரிட் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். மென்டல் மகிள்ஸ் அப்படின்னு ஹேக்ரிட் கத்துவார். எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படின்னு கத்திட்டு இருப்பார். அப்போது ஹேக்ரிட் திடீர்னு ஹாரி அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லுவார். ஹாரி நிமிர்ந்து பார்ப்பான். என்னன்னா, கிரிங்கார்ட்ஸ் பேங்க்குக்கு வெளியில் இருந்த அந்த பெரிய ஸ்டெப்ஸோட உச்சியில் ஹெர்மாயினி நின்றுட்டுருக்கோம். அதோட முடி வந்து நல்லா புதறு மாதிரி வளர்ந்து போயிருக்கும். அது காற்றுல நல்லா ஆடிட்டுருக்கும், பறந்துட்டுருக்கும். அது ஹாரியை பார்த்த உடனே வேகமாக அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கோம் கீழே இவங்களை பார்த்து. உன்னோட கண்ணாடிக்கு என்னாச்சு ஹாரி? ஹலோ ஹேக்ரிட், உங்கள் 2 பேரையும் திரும்ப ஒன்றா பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹாரி, நீயும் கிரிங்கார்ட்ஸ்க்கு வரப்போறியா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ஃபர்ஸ்ட் நான் வீஸ்லி ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதுக்கு நீ ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் ஹாரியையும் ஹெர்மாயினியையும் பார்த்து ஸ்மைல் பண்ணி சொல்லுவார். ஹேக்ரிடும் ஹெர்மாயினியும் சுற்றி பார்ப்பாங்க. அந்த தெரு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குமா. அங்கேருந்து வேகமாக ரான், ஃப்ரெட், ஜார்ஜ், பர்சி, ஆர்த்தர், வீஸ்லின்னு இங்கே எல்லாரும் வேகமாக ஹாரியை பார்த்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் மூச்சு வாங்கிட்டே ஓடி வருவார். நீ பக்கத்தில் தான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பேன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு இருப்பாரா. அவருக்கு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி போயிட்டுருக்கும். மாலி தான் ரொம்ப கவலையில் கலங்கி போயிருக்கா, அவள் இப்போ வந்துடுவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாரு. நீ எங்கேருந்து வெளியே வந்த அப்படின்னு ரான் கேட்பான். நாக்டன் அலி அப்படின்னு ஹேக்ரிட் ரொம்ப கவலையாக சொல்லுவார். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேறு லெவல் அப்படின்னு ஒன்றா கத்துவானுங்க. நாங்கள் ஒரு தடவை கூட அங்கே எங்களை அலோவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு ரான் வந்து பொறாமையாக சொல்லிகிட்டு இருப்பான்.
மாலி அங்கேருந்து பாஞ்சு ஓடி வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட ஒரு கையில் அவங்களோட ஹேண்ட்பேக் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும் அவங்க ஓடி வந்துட்டு இருந்ததில். இன்னொன்று ஒரு கையில் ஜின்னியை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவாங்க. வேகமாக ஹாரி கிட்ட ஓடி வந்து, ஓ ஹாரி, நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வேகமாக அவங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். அதோட அவங்க பேகுக்குள்ளேருந்து ஒரு துணி எடுத்து ஹாக்ரிட் வந்து தட்டி மிச்சம் இருந்ததில்ல ஹாரி மேலே சாம்பல், அதை ஃபுல்லாக அவங்க தட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் வந்து ஹாரியோட மூக்கு கண்ணாடியை வாங்கி அது மேலே அவர் வந்து அவரோட மேஜிக் வேண்டை வச்சு ஒரு தட்டு தட்டுவார். தட்டிட்டு ஹாரி கிட்ட கொடுப்பாரா, பார்த்தா திரும்ப அது புதுசு மாதிரி மாறிடும். சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லுவார். அவரோட 2 கையையும் இறுக்கமாக மாலி ஆண்டி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. நாக்டன் அலி, நல்ல வேலை ஹாக்ரிட், நீங்கள் மட்டும் அங்கே ஹாரியை பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சரி, நான் உங்கள் எல்லோரையும் ஹாக்வர்ட்ஸில் பார்க்குறேன் அப்படின்னு ஹாக்ரிட் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அவங்க எல்லோரும் இப்போ கிரிங்கார்ட்ஸ் பேங்க்குக்கு மேலே அந்த படிக்கட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் போர்ஜின் அண்ட் பக்ஸ் கடையில் நான் யாரை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். மேல்ஃபாயையும் அவரோட அப்பாவையும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு பின்னாடி இருந்த ஆர்த்தர் அங்கிள் வந்து, லூஷியஸ் மேல்ஃபாய் அங்கே ஏதாவது வாங்கினாரா அப்படின்னு டக்குன்னு கேட்பாரு. இல்லை, ஆனால் அவர் விற்றுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்போனா கவலை லூஷியஸ் மேல்ஃபாயை பிடிச்சி ஆட்டிகிட்ருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி ரொம்ப திருப்தியாக சொல்வார். எதுலையாவது இந்த லூஷியஸ் மேல்ஃபாய் என்கிட்ட மாட்டினார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பேங்க்கோட வாசலில் வந்து கிரிங்கார்ட்ஸ் காப்ளின் ஒருத்தர் வந்து இவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அவங்கள பேங்க்குள்ளே விட்டுட்ருப்பாரு. கிரிங்கார்ட்ஸ் காப்ளின் பற்றி நான் லாஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன்ல, லாஸ்ட் புக்லேயே அவங்க தான். ஆர்த்தர், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அந்த குடும்பம் வம்பு தும்புக்கு பேர் போனது, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்க வேணாம் அப்படின்னு மாலி சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்கள சரிக்கு சமமாக எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆளா நீ என்னை பார்க்கலையா, அப்படி தானே அப்படின்னு ஆர்த்தர் வந்து எரிச்சலாக கேட்பாரு. அப்போ வந்து அவங்க அந்த கிரிங்கார்ட்ஸ் பேங்க்குள்ளே இருக்க அந்த பெரிய மார்பிளால் செஞ்ச ஹால்குள்ளே போவாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு கவுண்டருக்கு முன்னாடி ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸ் நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹெர்மாயினி வந்து வீஸ்லி ஃபேமிலியையும் ஹாரியையும் அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்த்தர் அங்கிள் அவங்கள பார்த்த உடனே வேகமாக அவங்கக்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுவார். ஓ, நீங்கள் மகிழ்ன்றதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அவங்கக்கிட்ட பேசிகிட்ருப்பாரு. நம்ம கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணணும். இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஓ, மகிழ்ஸோட பணத்தை மாற்றிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஹெர்மாயினியோட ஃபாதரோட கையில் இருந்த 10 பவுண்டு நோட்டை வந்து ஆர்த்தர் அங்கிள் வந்து ரொம்ப ஆர்வமாக கையை காமிச்சு மாலிக்கிட்ட இதை பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு கிரிங்கார்ட் கோப்ளின் வந்து வீஸ்லியோட ஃபேமிலியையும் ஹாரியையும் அங்கேருந்து அந்த பாதாள சுரங்கம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து பாதுகாப்பாக அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி போகும், அதுக்குள்ளே ஒரு கேரியேஜ் மாதிரி இருக்கும், அதில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்துடும். ரான் வந்து ஹெர்மாயினி கிட்டக்க, ஒன்று நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறோம், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே தான் அந்த தானாகவே ஓடும்ல அந்த கேரியேஜ், அதுக்குள்ளே ஏறி உட்காந்துப்பாங்க. அது நல்லா ஸ்பீடாக அந்த சுரங்கத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதை வந்து ஹாரி வந்து வீஸ்லி ஃபேமிலி கூட இப்படி ஸ்பீடாக அதுக்குள்ளே போனதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவங்க வந்து ஒரு வழியாக வீஸ்லி ஃபேமிலியோட அந்த லாக்கருக்கு வந்து ரீச் ஆவாங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே ஹாரி வந்து நாக்டன் அடியில் ரொம்ப ஷாக் ஆனான் இல்லையா, அதை விட ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக சில்வர் சிக்கிள்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு கோல்டன் கேலியன் மட்டும்தான் இருக்கும். மாலி அந்த லாக்கருக்குள்ளே போய் அங்கே இருந்த எல்லா காசையும் வலிச்செடுத்து அவங்க பேக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாரியோட லாக்கருக்கு போவாங்களா, அப்போ ஹாரிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா அவனோட லாக்கரில் வந்து நிறையா காசு இருந்துச்சுல, அதனால் அவன் வேகமாக அவசர அவசரமாக அங்கே இருந்த எல்லா காயின்ஸ்லேயும் கொஞ்சம் காயின்ஸ் எடுத்து அவனோட பேக்குள்ளே வச்சுட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் அவங்க பார்க்காத மாதிரி மறைச்சி வேகமாக அங்கேருந்து வெளியில் வந்துடுவான். அந்த பேங்க்கை விட்டு வெளியே வந்ததும் ஆளுக்கு ஒரு சைடாக அவங்க எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. பர்சி வந்து அவனுக்கு புதுசாக ஒரு இறகு பேனா வேணும்ன்ட்டு முணங்கிக்கிட்டே அவன் அந்த பக்கமாக போயிட்டுருப்பான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்கான்ல ஹாக்வர்ட்ஸில், அந்த லீ ஜார்டன், அவனை பார்த்துருவாங்க. அதனால அவன்கிட்ட போயிட்டுருப்பாங்க. மாலியும் ஜின்னியும் பழைய துணிலாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடைக்கு போய் ஜின்னிக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹெர்மாயினியோட ஃபேமிலியை வந்து
த லீக்கி கால்ட்ரன், அந்த நம்ம லீக்கி கால்ட்ரன் ஃபர்ஸ்ட் புக்லேயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாருக்கு வந்து கூட்டிகிட்டு போகலாம், அந்த பப்புக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆர்தர் வீஸ்லி வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். மாலி வந்து எல்லாரையும் பார்த்து, உங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம எல்லோரும் இன்னும் 1 மணி நேரம் கழித்து ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் கடையில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜினியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அங்கேருந்து அவனுங்க கலந்துட்டு இருப்பானுங்களா. அப்போ மாலி டக்குன்னு திரும்பி, இந்த நாக்டன் அலிக்குள்ளே மட்டும் யாராவது கால் எடுத்து வச்சிங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அந்த தெருவில் வந்து ஃபுல்லாக நடந்து போயிட்டுருப்பாங்க மெதுவாக. ஹாரியோட பேக்கில் இருந்த கோல்டு, அப்புறம் சில்வர், அப்புறம் வெங்கல நாணயங்கள் இருக்குல்ல, காயின்ஸ், அதுங்க எல்லாமே வந்து எங்களை செலவு பண்ணு அப்படின்னு கத்தி கத்தி டான்ஸ் ஆடுற மாதிரி ஹாரிக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க 3 பேர்த்துக்குமே அவன் வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் பீனட் பட்டர் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுப்பான். அவங்க 3 பேருமே அந்த ஐஸ்கிரீமை சத்தம் போட்டு உறிஞ்சிக்கிட்டே அந்த தெருவில் வந்து ஃபுல்லாக மெதுவாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே இருக்கிற பிரமிக்க வைக்கிற கடைங்களெல்லாம் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹெர்மாயினி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரும் பென்னு, அதுக்கப்புறம் இங்க் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஹாரியும் ரானையும் ஒரு கடைக்குள்ளே இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் குவாலிட்டி குடிச் சப்ளைஸ் கடையில் இருந்த சட்லி கேனான் இருக்குல்ல, ரானுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கியூடிச் டீம், அவங்களோட யூனிஃபார்ம் வந்து அங்கே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதை வந்து ரான் ரொம்ப நேரமாக ஏக்கமாக பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்து கேம்பால் அண்ட் ஜேப்ஸ்ன்று விசார்டிங் ஜோக் ஷாப் ஒன்று வந்து அங்கே இருக்கும். அங்கே வந்து ஃப்ரெட்டு, ஜார்ஜ், லீ ஜார்டன் அவங்க பார்ப்பாங்க. அவனுங்க 3 பேரும் வந்து டாக்டர் ஃபிலிபஸ்டர்ஸ் ஃபேபுலஸ் வெட் ஸ்டார்ட் நோ ஹீட் ஃபயர் ஒர்க்ஸுன்ற நிறைய வெடிங்களை வந்து வாங்கி அடுக்கி வச்சிட்ருப்பாங்க. உடஞ்சி போன மந்திரக்கோள், ஒழுங்காகவே நிற்காத அந்த எடை போடுற மிஷின் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் பழைய க்ளாக்ஸ் இருக்கும்ல, அதில் ஃபுல்லாக போர்ஷன் ஸ்டெயினாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பழைய பொருட்கள்லாம் இருக்கிற ஒரு காயலாங்கடையில் வந்து அவங்க பர்சியை பார்ப்பாங்க. அவன் வந்து அங்கே வந்து ஒரு புக்கை வந்து ரொம்ப மூழ்கி போய் படிச்சுட்ருப்பான். அது என்னென்னா ப்ரீஃபெக்ட்ஸ் ஹூ கெயின்டு பவர், மாணவ அணித்தலைவர்கள் வந்து எப்படி ஒரு பெரிய பவருக்கு போனாங்க, அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து அவன் ரொம்ப மூழ்கி படிச்சுட்ருப்பான். பர்சி படிச்சுட்டு இருந்த புக்குக்கு பின்னாடி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கும். ஹாக்வர்ட்ஸ் ப்ரீஃபெக்ட்ஸ் வந்து அவங்க பின்னாளில் வந்து என்னென்ன ஜாப்ஸ்க்கு போனாங்க, என்ன மாதிரி ஜாப் வேலை பார்த்தாங்க அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கும். அதை வந்து ரான் கத்தி ரீட் பண்ணிவிட்டு, வாவ் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக இருக்கேன் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவான். போய் தொலை அப்படின்னு பர்சி ரானை பார்த்து கத்துவான். ரானும் சிரிச்சுக்கிட்டே அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துடுவான். அப்போ வந்து ஹாரிக்கிட்டேயும் ஹெர்மாயினிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருப்பான். பர்சி வந்து அவனோட ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பெரிய கனவுலாம் கண்டு வச்சுருக்கான். அதுக்கு வந்து நிறையா பிளானும் போட்டு வச்சுருக்கான். அது கைவசமும் வச்சுருக்கான் எல்லாமே. அவன் வந்து எப்படியாவது மினிஸ்டர் ஆஃப் மேஜிக் ஆகிறது தான் அவனோட எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பான். 1 மணி நேரம் கழித்து அவங்க எல்லாருமே ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் அந்த புக் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போய் சேருவாங்க. ஆனால் அவங்க மட்டும் அங்கே போகலை. அந்த கடைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டமே முண்டி அடிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கும். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ கூட்டம் இங்கே நிற்குது அப்படின்னு. பார்த்தா அந்த கடைக்கு மேலே ஒரு பெரிய பேனரில் ஒரு ஆட் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க. இப்போ ஒரு க்ளோத்தில் வந்து ஒரு பேனர் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கில்டராய் லாக்கர்ட் வில் பி சைனிங் காப்பீஸ் ஆஃப் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி மேஜிக்கல் மீ டுடே 12:30 to 4:30 PM அப்படின்னு எழுதியிருக்கும். என்னென்னா இன்றைக்கி மதியம் 12:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும், 4:30 மணி வரைக்கும் கில்டராய் லாக்கர்ட் வந்து அவர் வந்து அவரை பற்றியே எழுதின சுயசரிதை இருக்கும்ல, அவர் வந்து அவரை வச்சு ஒரு புக் எழுதியிருப்பார் மேஜிக்கல் மீ அப்படின்னு. அந்த புக்ஸ் எல்லாம் சைன் போட்டு கொடுக்குறாரு அவங்க ஃபேன்ஸுக்கு அப்படின்னு ஒரு பேனரில் எழுதியிருக்கும். நிஜமாகவே நம்மளால் அவரை நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு ஹெர்மாயினி குஷியாகி கத்தும். இந்த வருஷம் நமக்கு தேவையான எல்லா புக்ஸுமே அவர் தான் எழுதியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கத்திகிட்ருக்கோம். அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே மோஸ்ட்லி மாலி ஆண்டியோட வயசில் இருந்த சூனியக்காரிங்களாக தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. கடைவாசலில் நின்றுட்டு இருந்த எல்லாரும் இடிச்சுட்டு தள்ளிட்டு ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு லேடி வந்து கத்திகிட்ருப்பாங்க, லேடிஸ் ப்ளீஸ் எல்லாரும் காமாக நில்லுங்க, தள்ளாமல் நில்லுங்க அப்படி இப்படின்னு கத்திகிட்ருப்பாங்க. ஹாரி, ரான், ஹெர்மாயினி 3 பேரும் நெருக்கி அடிச்சுட்டு அந்த கூட்டத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. கில்டராய் லாக்கர்ட் வந்து அவரோட புக்ஸில் வந்து சைன் போட்டு கொடுத்துட்ருப்பாரா. அந்த வரிசை, அந்த சைன் வாங்குறதுக்கான வரிசை பெரிய வாழை போல் ரொம்ப நீளமாக இருக்கும். ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானும் பிரேக் வித் அ பன்ஷின்னு ஒரு புக்கை ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வேகமாக அவங்க வந்து அந்த வரிசையில் போய் நிற்பாங்க. அங்கே வந்து அவங்களோட ஃபேமிலி நின்றுட்டுருக்குமா, அதனால் உள்ளுக்குள்ளே போய் புகுந்துருவாங்க அவங்க கிட்டக்க. நல்ல வேளை நீங்களும் வந்துட்டிங்களா அப்படின்னு மாலி வந்து அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல மூச்சு வாங்கிட்டுருக்கும். கண்டினியூஸாக அவங்க வந்து அவங்களோட தலைமுடியை வந்து சரி செஞ்சுட்டே நின்றுட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு சில நேரத்தில் நம்ம கில்ட்ராயை பார்த்துடலாம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லிகிட்ருப்பாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே கில்டராய் லாக்கர்ட் வந்து இவங்களோட பார்வையில் பட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வந்து அவருக்கு பின்னாடி வந்து எக்கச்சக்கமாக அவரோட ஃபோட்டோஸாக இருக்கும். அவர் உட்காந்துருந்த டேபிள்லையும் அவரோட ஃபோட்டோஸாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே அவர் வந்து அவரோட முத்து பற்கள்னு சொல்லலாமா, அதை காமிச்சிட்டு ஈன்னு ஒரு மாதிரி ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஈர்க்கிற மாதிரி சிரிச்சிட்ருப்பார். அப்புறம் வந்து கண்ணை சிமிட்டி கண்ணடிச்சிட்ருப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார். கில்டராய் லாக்கர்ட் வந்து அவரோட கண் இருக்குல்ல, நல்லா ப்ளூ கலரில், அதே கலரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு உட்காந்துருப்பார். அவரோட தலைக்கு மேலே அந்த சுருட்டையாக பிளெண்ட் கோல்டன் கலர் எல்லோ கலரில் இருக்கிற ஹேருக்கு மேலே வந்து ஒரு கூர்மையாக ஒரு கேப்பும் போட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா நளினமாக உட்காந்துருப்பார். அங்கே வந்து ஒரு ஆள் வந்து நல்லா பார்க்குறதுக்கு குள்ளமாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஃபேஸை வச்சுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவரோட கையில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய கேமரா வச்சுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஆடி ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பார். அந்த கேமராலேருந்து வர ஃப்ளாஷ் வந்து நம்மளோட ஐஸை வந்து குருடாகவே ஆக்கிரும். அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு லைட் வந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஃப்ளாஷ் அடிக்கும் போதும் பர்பிள் கலரில் ஸ்மோக்கும் அதுலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. நல்ல கரெக்டான ஃபோட்டோக்காக அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தார். இங்கேருந்து தள்ளிப்போ அப்படின்னு ரான்கிட்ட வந்து எரிஞ்சு விழுவார். நான் அதை டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கைக்காக படம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு கத்திட்ருப்பார். ரொம்ப தான் பண்ணுறானுங்கன்னு ரான் முணுமுணுத்துக்கிட்டே நகர்ந்து நிற்பான். அவன் சொன்னது வந்து கில்டராய் லாக்கர்ட்டோட காதில் விழுந்துடும். அவர் நிமிர்ந்து ரானை பார்ப்பார். அப்புறம் ரான் பக்கத்தில் இருந்தால் ஹாரி மேலே வந்து அவரோட பார்வை போகும். உடனே அவர் சீட்லேருந்து துள்ளி குதித்து எந்திரிச்சு நின்றுவார். இது உண்மையிலே ஹாரி பாட்டரா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக கத்துவார். கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தவங்கலாம் எக்ஸைட் ஆகிட்டே அவருக்கு வழி விடுவாங்க. லாக்கர்ட் வேகமாக பாஞ்சு வந்து ஹாரியோட கையை பிடிச்சி அவனை முன்னாடி வந்து இழுத்துட்டு போவார். அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஏதோ வேறு லெவலில் என்னமோ நடந்துகிட்ருக்க மாதிரி அதுக்கும் அவங்க ஹாப்பியாக பயங்கரமாக பலமாக கைத்தட்டிகிட்டு இருப்பாங்க. லாக்கர்ட் வந்து அந்த கேமராமேன் இருந்தார்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார்ல, கேமராமேன் இல்லை ஆக்சுவலி ஒரு பத்திரிக்கைக்காரர், அவருக்கு வந்து ஹாரியை வந்து கையை பிடிச்சி குலுக்குற மாதிரி போஸ் கொடுத்துட்ருப்பாரு. ஹாரியோட முகம் அந்த ஃப்ளாஷோட வெளிச்சத்தில் ஏதோ எரிஞ்சு போன மாதிரி அவன் போஸ் கொடுத்துட்ருப்பான். ஆனால் அந்த ஃபோட்டோக்காரர் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பான்னா கண்மூடித்தனமாக ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பார். அவரோட கேமராலேருந்து வந்த அந்த வயலட் கலர் ஸ்மோக் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த வீஸ்லி ஃபேமிலியவே மறைச்சிரும். லாக்கர்ட் அவரோட முத்து பற்களை நல்லா ஈன்னு காமிச்சு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஹாரி நல்லா பெருசாக ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் பேஜில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு வழியாக அவர் ஹாரியோட கையை விட்டுருவார். ஹாரியோட கை ஃபுல்லாக அப்படியே மரத்து போயிருக்கும். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நகரலான்னு ஹாரி ட்ரை பண்ணுவான். அப்போது டக்குன்னு லாக்கர்ட் வந்து ஹாரியை வந்து கழுத்தை பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்தில் நல்லா ஒட்டி வச்சுட்டு பேச ஆரம்பிப்பார். என்ன சொல்லுவார்னா, கூட்டத்தில் அங்கே இருந்து எல்லாரையும் பார்த்து அமைதியாக இருங்கன்ற மாதிரி கையை காமிச்சிட்டு பேச ஆரம்பிப்பார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன ஒரு ஆனந்தமான ஒரு அற்புதமான டைம் இது. என்னோட ஒரு சின்ன லிட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு காத்திருந்தேன். ஆனால் அதுக்கு கரெக்டான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். இந்த சின்ன பையன் ஹாரி இந்த ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் புக் ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சும் போதே என்னோட ஆட்டோபயோகிராஃபியான மேஜிக்கல் மீ புக்கை மட்டும்தான் வாங்குறதுக்கு வந்தான். ஆனால் நான் இப்போ அவனுக்கு அந்த புக்கை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி ஈடு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். கூட்டத்தில் இருந்த எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டிகிட்டு இருப்பாங்க. லாக்கர்ட் வந்து ஒரு ஹாரியை வந்து ஒரு ஆட்டுவார். அவனோட கண்ணாடி இருக்குல்ல, மூக்கு கண்ணாடி, அது நழுவி அவனோட மூக்கு நுனிக்கு வந்துடும். திரும்பவும் அவர் பேச ஆரம்பிப்பார். ஆனால் கூடிய சீக்கிரமே மேஜிக்கல் மீன்ற என்னோட புக்ஸை விட என்னை பற்றி நிறையாவே ஹாரி தெரிஞ்சுக்க போடான்ற விஷயம் அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சிரிப்பு சிரிப்பார். அவனும் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் மேஜிக்கல் மீயை நிஜமாகவே பார்க்க போகிறாங்க. ஆமாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வர செப்டம்பர் மாதத்துலேருந்து ஹாக்வர்ட்ஸில் இருக்க டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை நான் தான் எடுக்க போகிறேன்ற விஷயத்த இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நல்லா ஸ்மைல் பண்ணுவாரா. கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பயங்கரமாக கத்தி வேறு லெவலில் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிட்ருப்பாங்க. லாக்கர்ட் அவர் எழுதின எல்லா புக்ஸோட காப்பீஸையும் ஹாரிக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாரு. அங்கேருந்து அவன் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி அந்த அந்த ரூம் இருக்கும் இல்லையா, அந்த கடையோட ஒரு மூளைக்கு வந்து நிற்பான். அங்கே வந்து ஜின்னி வந்து அதோட புது கால்ட்ரனை வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். அவன் வந்து அந்த கால்ட்ரனுக்குள்ளே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல புக்ஸ், அது எல்லாத்தையும் போட்டுருவான். இதை நீயே வச்சுக்கோ, நான் என்னோடய புக்ஸை வந்து நான் காசு போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பானா. அதை இப்போ நல்லா என்ஜாய் பண்ண தானே பாட்டர் அப்படின்னு ஹாரிக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். ஹாரி வந்து திரும்பி பார்க்காமே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான் அது யாரோட வாய்ஸ்னு. ஹாரிக்கு பின்னாடி வந்து ட்ராக்கோ மால்ஃபாய் நின்றுட்டுருப்பான் பக்கத்துலேயே. அவனோட ஃபேஸ் வந்து வழக்கம் போல் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஏளனமான ஒரு ஸ்மைலை போட்டுட்டு நின்றுட்டுருப்பான். ஃபேமஸ் ஹாரி பாட்டர் ஒரு புக் ஷாப்குள்ளே போனாலும் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வரமாட்டார் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்ருப்பான். அவனை விட்டுரு, தேவையில்லாமல் அவன்கிட்ட வம்புழுக்காத அப்படின்னு ஜின்னி வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி கோவமாக சொல்லும். ஹாரி முன்னாடி ஜின்னி வாயை திறந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹாரியை மால்ஃபாயை வந்து நல்லா ஜின்னி முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கோம். ஹாரி பாட்டர் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இது அப்படின்னு மால்ஃபாய் வந்து லந்தா கிண்டல் பண்ணி கேட்பான். ஜின்னியோட முகம் வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ செவந்து போயிடும் வெக்கத்தில். ராணும் ஹெர்மாயினும் வேகமாக அங்கேருந்து வருவாங்க. லாக்வர்ட்ஸோட புக்ஸை வந்து சுமக்க முடியாமல் சுமத்துட்டு அங்கேருந்து வேகமாக இவங்கக்கிட்ட நடந்து வருவாங்க. ரான் வந்து மால்ஃபாயை அவனோட செருப்பில் ஏதோ ஒட்டக்கூடாதது ஒட்டினா எப்படி ஒரு மாதிரி கேவலமாக நம்ம பார்ப்போம், அது மாதிரி அவன் மால்ஃபாயை பார்த்துட்ருப்பான். ஓ நீயா அப்படின்னு கேட்பான். இங்கே ஹாரியை பார்த்தது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்னு ரான் வந்து மால்ஃபாய் கிட்டே கேட்பான். ரான் எனக்கு உன்னை இந்த கடைக்குள்ளே பார்க்குறத விட வேறு எதுவும் ஷாக்கிங்காக இல்லை அப்படின்னு மால்ஃபாயும் பதிலுக்கு லந்தா சொல்லுவான். இவ்வளோ புக்ஸை வாங்கிட்டு வந்திருக்கே, உன்னோட பேரண்ட்ஸ் இதுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக பட்னியாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மால்ஃபாய் வந்து ஒரு மாதிரி அரகண்ட்டாக சொல்லுவான். ஜின்னியோட முகத்தை விட ரானோட முகம் வந்து இப்போ பயங்கரமாக கோவத்தில் செவந்து போயிருக்கும். ரான் அவனோட புக்ஸையும் ஜின்னியோட கால்ரனுக்குள்ளே போட்டுட்டு மால்ஃபாயை வேகமாக அடிக்க போவான். நல்ல விலைக்கு ஹெர்மாயினியும் ஹாரியும் பின்னாடி இருந்து அவனை பிடிச்சிடுங்க. மிஸ்டர் ஆர்த்தர் வீஸ்லி இருக்காருல அவங்க அப்பா, அவரும் வந்து ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அங்கேருந்து வேகமாக நடந்து ரான் கிட்டே வருவாங்க. ரான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வாங்க நம்ம எல்லோரும் வெளியே போகலாம், இங்கே எல்லோரும் பைத்தியம் மாதிரி நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி சொல்லுவார். வெல் ஆர்த்தர் வீஸ்லி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். யாருன்னு பார்த்தா மிஸ்டர் மால்ஃபாய், ட்ராக்கோ மால்ஃபாயோட அப்பா. அவர் வந்து ட்ராக்கோவோட ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு ட்ராக்கோ மாதிரியே ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பார். லூஷியஸ் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்வார். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், மினிஸ்ட்ரியில் நிறையா சோதனைகள் நிறையா ரைட்ஸ்லாம் பண்ணுறீங்க போல், அதுக்காக உங்களுக்கு அவங்க ஓவர் டைம் பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் கேட்பார். கேட்டுகிட்டே ஜின்னியோட கால்ரனுக்குள்ளே இருக்க புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பார்ப்பார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக கிழிஞ்சு போனதாக இருக்கும். அதில் வந்து பிகினர்ஸ் கைட் டு டிரான்ஸ்ஃபிகரேஷன்னு ஜின்னியோட புக்கு வந்து பழைய புக்கை வந்து வாங்கியிருப்பாங்க, அது வேறு இருக்கும். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சம்பளமே அவங்க கொடுக்கறதில்ல போல். இப்படி இருக்கும்போது எதுக்காக மந்திரவாதி குடும்பங்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வேலைகள்லாம் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் ஆர்த்தர் வீஸ்லியை பார்த்து சொல்லுவார். ஆர்த்தர் வீஸ்லியோட முகம் இப்போ ரான் ஜின்னி அவங்க 2 பேரோட முகத்தை விட மோசமாக செவந்து போயிருக்கும். ஒரு மந்திரவாதி குடும்பத்துக்கு எது அசிங்கத்தையும் களங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு உங்கள் ஐடியாவை விட எங்கள் ஐடியா வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் வீஸ்லி சொல்வார். அங்கே நின்றுட்டு இருந்த ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸை அவங்க வந்து பக்கத்துலேயே ஆர்த்தர் வீஸ்லி பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள வந்து லூஷியஸ் மால்ஃபாய் பார்த்துட்டு, ஓ உங்களோட ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லுவார். இதை விட கீழே உங்களால் போக முடியாதுன்னு முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் வந்து சொல்லிகிட்ருப்பாரா. அவ்வளோதான், ஜின்னியோட கால்ரன் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஆர்த்தர் அங்கிள் லூஷியஸ் மால்ஃபாய் மேலே பாஞ்சு அவரை வந்து அங்கேருந்து ஒரு புக் ஷெல்ஃப் மேலே தள்ளி விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த புக் ஷெல்ஃபில் மேலே இருந்த 1 டஜன் ஸ்பெல் புக்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தவங்க எல்லார் மேலேயும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக. ஃப்ரெட்டும் சார்ஜும் அங்கே நின்றுட்டு அவங்க அப்பாவை போய் விளக்காம அப்பா அவரை ஒரு கை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பானுங்க. அங்கேருந்து மாலி ஓடி வருவாங்க. ஆர்த்தர் வேண்டாம் விட்டுருங்கன்னு ஓடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்த எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டுருவாங்களா, அதனால அங்கேருந்து புக் ஷெல்ஃப் மேலே அவங்களும் சாய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அங்கேருந்து நிறையா புக் ஷெல்ஃப்ஸில் இருந்த புக்ஸ் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அந்த புக் ஸ்டோரோட அசிஸ்டன்ஸ் அங்கேருந்து கத்திக்கிட்டே வருவார். ஜென்டில்மேன் ப்ளீஸ் விடுங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் இருந்தும் ஒரு சத்தம் வரும். ஓ மை காட், ஸ்டாப் பண்ணுங்க சண்டை போடாதீங்க ஜென்ஸ் அப்படின்ட்டு இந்த பக்கம் இருந்து சண்டை வரும். என்னன்னு பார்த்தா ஹாக்ரிட் வந்து அந்த கடைக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பார். ஒரே கையில் ஆர்த்தர் அங்கிளையும் லூஷியஸ் மால்ஃபாயும் இழுத்து பிடிச்சி விலக்கி விடுவார். ஆர்த்தர் அங்கிளோட உதட்டில் வந்து லைட்டாக வந்து காயம் ஏற்பட்டிருக்கும்.
லூஷியஸ் மேல்ஃபாயோட கண்ணில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். அவர் வந்து இன்னும் அந்த ஜின்னியோட அந்த பழைய டிரான்ஸ்ஃபிகரேஷன் புக் இருக்குல்ல, அதை வந்து கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டுருப்பார். அதை வந்து அவர் வேகமாக ஜின்னி கிட்ட திணிப்பார். இந்தா புடி, இதை விட பெஸ்ட்டாலாம் உங்கள் அப்பானால் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார் ட்ராக்கோவை கூப்பிட்டுட்டு. ஆர்த்தரை அங்கிளை வந்து தரையிலேருந்து ஹாக்ரிட் வந்து தூக்குவார். ஆர்த்தர், அவரெல்லாம் நீங்கள் கண்டுட்டு இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். கேடு கெட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அப்படி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க. நீங்கள் காது கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அங்கே இருக்கிற எந்த மேல்ஃபாய்ஸும் தகுதியானவங்களே கிடையாது. அவங்களோட உடம்புல ஓடுறது எல்லாமே கெட்ட ரத்தம் தான். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடையிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு ஹாக்ரிட் அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே வருவார். ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. மாலி வந்து ரொம்ப கோபத்தில் கொந்தளிச்சு போயிருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை காமிச்சிருக்கீங்க. பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு எப்படி இப்படி கேவலமாக சண்டை போடலான்றது. கில்ட்ராய் லாக்கர்ட் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு வந்துட்டுருப்பாங்க. உண்மையாகவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். நம்ம வெளியே வந்துட்டு இருந்தபோது அவர் அந்த லூசு மண்டையன் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாருன்றதை நீங்கள் கேட்கலையா? இந்த சண்டேயையும் டெய்லி ப்ராஃபிட்டில் நாளைக்கு போடுவீங்களா? இதுவும் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான், சும்மா போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க எல்லாருமே லீக்கி கால்ட்ரனுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஹாரி அப்புறம் வீஸ்லி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே லீக்கி கால்ட்ரனில் இருக்க ஃபயர் பிளேஸில் வந்து ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி திரும்ப அவங்க அந்த வில்லேஜ்க்கே போகிறாங்க. அவங்க வீட்டுக்கே அந்த பர்ரோக்கே போகிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கிரேஞ்சர் ஃபேமிலி இருக்காங்களே, ஹெர்மாயினி அப்புறம் ஹெர்மாயினியோட பேரண்ட்ஸ்க்கு வந்து குட் பை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே மகிழ் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, போன தடவை கூட ஹாக்ரிடும் ஹாரியும் வந்தாங்களே லாஸ்ட் இயர், அந்த ஸ்ட்ரீட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க. அப்போது வந்து ஆர்த்தர் அங்கிள் வந்து அவங்கள பிடிச்சி வச்சுட்டு போக விடாமல் திரும்பவும் வந்து பஸ் ஸ்டாப்பெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பஸ்ஸெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஷின் கேட்டுட்ருப்பாரா. அப்புறம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா மாலி ஆண்டி வந்து ஆர்த்தர் அங்கிளை பார்த்து நல்லா முறைச்சிட்ருப்பாங்க. ஹாரி ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக அவனோட கண்ணாடியை கழட்டி அவனோட பாக்கெட்டுக்குள்ளே சேஃபாக வச்சுப்பான். ஏன்னா இந்த ட்ராவல் வந்து அவனோட சுத்தமாக ஃபேவரட்டான ட்ராவலே கிடையாது. அவ்வளோதாங்க, சாப்டர் 3 அட் ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த சாப்டரில் வந்து எந்த சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இன்னும் போக போக சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் இந்த புக்கில் நடக்க போகுது. எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி. உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.